Hi friends, நான் உங்க நிவேதா அருண்குமார். இன்னைக்கு நாம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மொறுமொறுன்னு காரப்பட்டாணி. பட்டாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பச்சை பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேங்க. நீங்க எப்ப செய்யறதா இருந்தாலுமே பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஊற வச்ச பட்டாணி ஃபுல்லாக அந்த தண்ணி ஃபுல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு துணியில் போட்டு பரப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா காஞ்சிடணும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லாத அந்த பச்சை பட்டாணியை எடுத்து நம்ம பொரிக்க போகிறோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நான் பட்டாணி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா பபிள்ஸ் வருது பாருங்கள் எண்ணெயில். அந்த அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ நல்லா அந்த பச்சாணி மொறுன்னு வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா பொரிக்க விடணும். பார்த்திங்கன்னா மேலே தளிக்கும். ஸோ அது படாமல் இருக்கிறதுக்காக நான் லிட் போட்டு மூடியிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து அதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா எடுத்து கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் ப்ரௌனில் மாறுது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் இருக்கலாம். அந்த பபிள்ஸ் ஃபுல்லாமே அடங்கிடணும். சப்போஸ் நீங்கள் முன்னாடியே எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து மொறுன்னு இருக்காது, பதமாயிடும். ஸோ அதனால் நல்லா மொறுன்னு வரணும். ஸோ அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா பொரிக்கணும். அதை இது நம்ம கடையிலே விற்கிறாங்க. ஆனால் கடையில் பார்த்திங்கன்னா எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சேஃபாக நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலே யூஸ் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துடலாம். ஸோ நீங்கள் எடுத்து அது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பட்டாணியுமே நான் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஆஃபாக போட்டுக்கோங்க. எங்கன்னா ஃபுல்லாக போட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே மொறுவலாக ஆகுதான்னு நம்மளுக்கு தெரியாது, பொரிஞ்சிருச்சான்னு தெரியாது. ஸோ நான் கொஞ்சமாக போடுறேன். இப்போ அடுத்த ஷிஃப்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் நம்ம முன்னாடி எப்படி பார்த்தோம் அதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா லைட் ப்ரௌன் மாறினோன்னே நல்லா அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கினோன்னே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஒரு பிளேட்டுக்கு. இப்போ அடுத்து போட்டதும் நல்லா சூப்பராக ஆகிடுச்சு. நான் எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பொரிச்ச பட்டாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளுங்க அது. அடுத்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதையும் இப்போ சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கலாங்க. இப்போ சால்ட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நல்லா எல்லா மசாலாவும் பட்டாணியில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. ஜஸ்ட் நான் இப்போ பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டீங்கன்னாவே எல்லா மசாலாவுமே மிங்கிள் ஆகிடும். இப்போ சூப்பராக நம்ம மொறு காரப்பட்டாணி சூப்பராக தயாராகிடுச்சுங்க. டடாயின், நம்ம காரப்பட்டாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.